ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். தக்காளி குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 10 முந்திரி, பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு 2 எடுத்திருக்கேன். இதை ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. தண்ணிலாம் பாருங்கள், ஒரு டம்ளர் வச்சதுனால அப்படியே கரெக்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் ஊற்றிட்டு நம்ம அதிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. பன்னீர் கிரேவி கூட இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவுமே. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் அலசி நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ காரத்துக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்கல, சிக்கன் மசாலா இருக்கும்ல அதுதான் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு. கலருக்கு ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது நல்லா சுண்டி வரணும். இப்போ இது பச்சை வாசனைலாம் போய் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நான் வேக வச்ச முட்டையை தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஒரு கலரி இறக்கணுன்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.